பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா கான்டாக்ட் API எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னா ஜஸ்ட் லைக் மல்டிபிள் பிளேசஸில் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறது புரியலாம். லைக் அப்கமிங் நான் என்ன பண்ணுவேன் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து மல்டிபிள் பிளேசஸில் எக்ஸாம்பிள் என்கிட்ட லாகின் பேஜ் இருக்குது, ஒரு டேஷ்போர்ட் பேஜுக்கு நேவிகேட் பண்ணணும். லாகின் பேஜில் வந்து டேஷ்போர்ட் லைக் லாகின் பேஜ் வந்து லைக் ப்ராப்பராக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் டேஷ்போர்ட் பேஜுக்கு நேவிகேட் ஆக முடியும். ஸோ அதே மாதிரி அந்த டேஷ்போர்ட் பேஜில் வந்து இன்னும் மல்டிபிள் சைட் பார்ஸ் இருக்கும். ரிப்போர்ட் செக்ஷன் இருக்கும், யூசர் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைக் செக்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே லைக் ப்ராப்பராக அத்தன்டிகேட் ஆனால் தான் வந்து நம்ம இந்த பேஜஸ்க்கெல்லாம் ரீடைரக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன சொல்லணும், இந்த பேஜில் இந்த டேஷ்போர்ட், ரிப்போர்ட்ஸ், யூசர் க்ரியேஷன், இந்த பேஜுக்கு எல்லாமே காமனாக என்ன இருக்குது, அத்தன்டிகேஷன் இருக்குது. ஸோ இந்த காமனாக அத்தன்டிகேஷன் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்ணும். ஸோ அந்த காமன் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ் என்ன பண்ணோன்னா அது நார்மல் லைக் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் ஆர் கிளாஸ் பேஸ் காம்போனன்ட். அது என்ன பண்ணுன்னா இன்புட்டாக ஒரு காம்போனண்ட்டை எடுத்து அப்புறம் என்ஹான்ஸ் பண்ணி லைக் அவுட்புட்டாக ஒரு காம்போனண்ட்டாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஹையர் ஆர்டர் காம்போனன்ட் மீன்ஸ் லைக் it will always take one input and return like enhanced output as a component. ஓகேவா? ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து இங்கே என்ன பண்ணுவேன்னா ஒரு வெப்பேஜ், ஒரு லைக் லாகின் கூட தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக ஒரு 2 காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறேன். 2 காம்போனன்ட் க்ரியேட் பண்ணி ஒன்று வந்து லைக் லாகின் காம்போனன்ட் வச்சுப்போம், இன்னொன்று வந்து டேஷ்போர்ட் காம்போனன்ட் வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து லைக் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், டேஷ்போர்ட் ஆர் அன்ஆத்தரைஸ்டு பர்சன், இந்த ரெண்டை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு டேஷ்போர்ட் பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். dashboard.js. ஓகே, import react from react const of dashboard. ஓகே, தென் ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு கண்டென்ட், திஸ் இஸ் மை டேஷ்போர்ட் பேஜ் அப்படிங்கிறது இது ரிட்டர்ன் பண்ணதான் வச்சுப்போம். ஓகே, தென் என்ன பண்ணுவேன், எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் இந்த டேஷ்போர்ட் பேஜை. ஓகே, இப்போ இந்த டேஷ்போர்ட் பேஜை வந்து அத்தன்டிகேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் டைரெக்டாக அதனால் வந்து ஆப்.js இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அத்தன்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவேன். ஓகே, auth.js அப்படிங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். நான் என்ன சொன்னேன், ஓகே, காமன் சின்டாக்ஸ் வந்து ரியாக்ட் ஆல்வேஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, தென் இப்போ என்ன பண்ணணும், இது வந்து ஒரு காம்போனண்ட்டை இன்புட்டாக எடுத்துக்கும். ஸோ அந்த காம்போனண்ட் நேம் என்னென்னா கான்ஸ்ட் ஆஃப் ஆத்தை வச்சுப்போம். நான் என்ன சொன்னேன், இந்த காம்போனண்ட் ஆல்வேஸ் டேக்ஸ் காம்போனண்ட் ஆஸ் ஏ இன்புட். ஸோ இதில் ஏதோ ஒரு காம்போனண்ட் வரப்போகுது நமக்கு. நேம் வந்து லைக் ஆஸ் பர் யுவர் விஷ், நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இது என்ன பண்ணும், ஒரு காம்போனண்ட்டை தான் ஆல்வேஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லைக் திருப்போ ஒரு காம்போனண்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுவோம்னா அத்தன்டிகேஷன்ற காம்போனண்ட்டை தான் இப்போதைக்கு ரிட்டர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். ஓகே, வேலிடேட் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற காம்போனண்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த காம்போனண்ட்டில் நமக்கு ஏதாவது ப்ராப்ஸ் ஏதாவது வந்தால் ப்ராப்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போது நார்மல் ஒரு ரிட்டர்ன், இந்த ரிட்டர்னில் என்ன பண்ணுவேன்,
நான் காம்போனண்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு காம்போனண்ட், இது நார்மல் காம்போனண்ட். அதே மாதிரி இதுக்குள்ளே என்னென்ன ப்ராப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ப்ராப்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுவேன். இந்த ப்ராப்ஸ் எங்கேருந்து வரும்? இந்த காம்போனண்ட்டில் வரும் ப்ராப்ஸ். ஓகேங்களா? இது வந்து லைக் இப்போ இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். நான் என்ன சொன்னேன், ஒரு காம்போனண்ட்டை இன்புட்டாக எடுத்து அது வந்து ஒரு என்ஹான்ஸ்டு காம்போனண்ட்டை அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே திருப்பி என்ன பண்ணும், ரிட்டர்ன் வேலிடேட் அத்தன்டிகேஷன் ஒரு காம்போனண்ட்டாக தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. தென் இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் மாத் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இங்கே தான் லைக் மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த காம்போனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் எப்போ ரிட்டர்ன் பண்ணும், ஒரு வேலிட் அத்தன்டிகேட்டட் யூஸராக இருந்தால் மட்டும்தான் இந்த காம்போனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இல்லைன்னா இந்த காம்போனண்ட்டை ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல, நாம் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக ஒரு காம்போனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறேன், இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வச்சுப்போம். கான்ஸ்ட் ஆஃப் யூசர் டீட்டெயில்ஸ். ஓகே, இங்கே கான்ஸ்ட் ஆஃப் யூசர் டீட்டெயில்ஸ் நான் என்ன கொடுத்துருக்கேன். ஸோ யூசர் டீட்டெயில்ஸில் ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் நேம் என்ன, ஓகே யூசர். செகண்ட் லைக் கிளாஸ் நேம் என்ன, சரி ஓகே. தென் இவருக்கு ஒரு இமெயில் இருக்கு, இமெயில். ஓகே, இவருக்கு ஒரு இமெயில் user1@gmail.com. ஓகேவா? எனக்கு இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எப்போ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேலிடேட் பண்ண காம்போனண்ட் லைக் இந்த காம்போனண்ட்டை வந்து லைக் வேலிடேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் பாஸ் பண்ணும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணுவோம், லைக் ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுவோம். அவர் லாகின் பண்ணியிருக்காரா இல்லைன்ட்டு. இஸ் லாகின். ஓகேவா? லாகின் பண்ணியிருக்காரா இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஃபால்ஸாக வச்சுப்போம். என்ன பண்ணுவோம், இந்த காம்போனண்ட்டை இந்த ரிட்டர்ன் பண்ணும்போது இப்போது இஸ் லாக்டின் அப்படின்றது ட்ரூவாக இருந்தால் இந்த காம்போனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். தென் எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் லைக் நம்ம ஒரு காம்போனண்ட்டாக இங்கே நம்ம எப்படி பண்ணலாம்னா, ஒரு காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணி இங்கே டைரெக்டாக ஒரு காம்போனண்ட் மேபி 404 காம்போனண்ட்னு க்ரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். இது இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட்டாகவும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஹே யூசர், you are not a valid hey user, you are not authorized to visit the site அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இதை நீங்கள் எனிவே இது ஒரு காம்போனண்ட்டாகவும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஜஸ்ட் நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே இது பாருங்க, இந்த காம்போனண்ட் அதே மாதிரி இந்த யூசர் டீட்டெயில்ஸ் வந்து எப்போ போகும் சென்ட் பண்ண சொல்கிறேன்னா, இந்த யூசர் டீட்டெயில்ஸ் வந்து எப்போ சென்ட் ஆகும்னா, எனக்கு இவர் வந்து லைக் வேலிட் யூஸராக இருந்தால் யூசர் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், டேஷ்போர்டுக்கு யூசர் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே யூசர் டீட்டெயில்ஸ் ஒரு ப்ராப்ஸாக வரும். ஸோ இங்கே ப்ராப்ஸாக வரும்போது நான் என்ன பண்ணுவேன், இப்போது ப்ராப்ஸாக வரப்போகுது. ஸோ கான்ஸ்ட் ஆஃப் டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்டில். ஃபஸ்ட்டு வர்றது என்ன, ஓகே இது நம்ம வந்து என்ன வரும், ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம். ஓகே ஃபர்ஸ்ட் நேம்
தென் லாஸ்ட் நேம் தென் இமெயில். ஆனால் டைரெக்டாக ப்ராப்ஸாக வராது. ப்ராப்ஸ் டாட் யூசர் டீட்டெயில்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் நேம் இவருக்கு இங்கே வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். தென் ஃபாலோட் பை லாஸ்ட் நேம் டிஸ்பிளே பண்ணுறேன். ஏன்னா இதை இப்படி நம்ம பண்ண முடியாது. ஸோ கன்கார்டினேட் பண்ணிடலாம். ஓகே. தென் இமெயில் வேணுன்னா அவருடைய இமெயில். இப்போதைக்கு நேம் மட்டும் வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இது இந்த வேலிடேஷன் முடிஞ்சது. ஸோ என்ன பண்ணேன், இதை உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காம்போனண்ட்டாக எடுத்துக்கும். அது வந்து வேலிடாக இருந்தால் ஒரு காம்போனண்ட் ரிட்டர்ன் பண்ணும், இன்வேலிடாக இருந்தால் வேறு ஒரு காம்போனண்ட்டாக தான் ரிட்டர்ன் பண்ணும், பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை நான் எப்படி இங்கே அத்தன்டிகேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த அப்ளிகேஷனில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இங்கே டைரெக்டாக வந்து இங்கே பாருங்கள் வேலிடேட் அத்தன்டிகேஷன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இம்போர்ட் டேஷ்போர்ட். இல்லைனா டேஷ்போர்டு என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோம் நேம், ஒரே நிமிஷம். டேஷ்போர்டு என்ன நேமில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இம்போர்ட் டேஷ்போர்ட். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேலிடேஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். இம்போர்ட் பண்ணுறோமே, நான் என்ன பண்ணுறேன், டேஷ்போர்ட் பேஜ் போகிறேன். இங்கே தான் நம்மளுடைய வேலிடேஷன் நடக்க போகுது. நான் என்ன பண்ண போகிறேன், ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸை இம்போர்ட் பண்ணுவேன். கரெக்டாக? ஆத்தை இம்போர்ட் பண்ணி கான்செப்ட் டேஷ்போர்ட் அத்தன்டிகேட்டட். ஓகே, இங்கே ஆத் வழியாக ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ்க்கு நான் டேஷ்போர்டை பாஸ் பண்ணுறேன். இந்த டேஷ்போர்டை பாஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து வேலிடாக இருந்தால் இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணுறது டைரெக்டாக இங்கே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், டேஷ்போர்ட் அத்தன்டிகேட்டடை டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிடுவேன். அத்தன்டிகேட்டட் சிம்பிளாக என்ன பண்ணுவேன், டைரெக்டாக டேஷ்போர்ட் அத்தன்டிகேட்டடா இல்லையா பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ க்ரோமுக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ், எரர் மெசேஜில் யூசர் யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்டு டு விசிட் தி சைட் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் என்னுடைய ஆத் ஃபைலில் நான் இங்கே ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீ வந்து ஒரு வேலிட் யூசர் அப்படின்னா ட்ரூ கொடுத்துருப்பேன். இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். ஓகே, சம்திங் இங்கே ட்ரூன்னு கொடுத்தேன். ஸோ நான் ஏதோ ப்ராப்ஸ் டேட்டா வாங்குகிற இடத்துல ஓகே யூசர் ஜே வெல்கம் டு தி டேஷ்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இவர் வந்து வேலிட் யூசர், அதுதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதனால வெல்கம் பண்ணுறாரு. இங்கே உங்களுக்கு தெரியும் என்னன்னா, அத்தன்டிகேஷன்ற ஒரு காமன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி, பட் மல்டிபிள் காம்போனண்ட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜஸ்ட் ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு காம்போனண்ட்டை இன்புட்டாக எடுத்துக்கும், தென் ஒரு என்ஹான்ஸ்டு காம்போனண்ட் மாடிஃபைடு காம்போனண்ட்டை வந்து அவுட்புட்டாக தரும். ஸோ மல்டிபிள் பிளேசஸில் வரும். அத்தன்டிகேஷனில் யூஸ் பண்ணலாம், கவுண்டரில் கூட யூஸ் பண்ணலாம். கவுண்டரில் உங்களுக்கு எங்கே யூஸ் பண்ணலான்னா, மவுஸ் ஓவர் ஆன் கிளிக்கில் வந்து இன்க்ரிமெண்ட் தான் பண்ண போகிறோம், அந்த மாதிரி இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெச்ஓசி யூஸ் பண்ணலாம். இன்னும் வேறு ஒரு சில இடம்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டைலிங் பண்ணுற இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் ஹெச்ஓசி. டேட்டா ஃபெச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஏபிஐ கால்ஸ், அங்கேயும் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கஸ்டம் மூவ்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? That's all in this video. Thanks for watching. Please make sure to subscribe to my channel.